அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, பிறவி பலனை அடைய போறீங்க. போன ஜென்மத்தின் தொடர்பு இந்த ஜென்மத்தில் பிரதிபலிக்க போகுதுங்க. ஆத்மகாரகன் மற்றும் ஞானக்காரகன் அவங்களுடைய சேர்க்கை இந்த 2025 நிகழப்போகுது. அதனால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் நன்மைகள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்முடைய சேனலில் மிதுனராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியில் 2025 தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளானது கிடைக்குதுங்க. ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசியில தான் குரு பகவான் என்ற சுப கிரகர் இருக்காரு. தெய்வ அம்சம் பொருந்திய இந்த கிரகம் உங்களோட இருப்பதால நன்மைகள் பலவும் கிடைக்குதுங்க. நல்ல வழியில் நீங்கள் போனால் பிரச்சனை ஏதும் இல்லை, நன்மைகள் பல பெறலாம். இந்த நேரத்தில் 3ஆம் வீடான சிம்ம ராசியில் கேது அமர்ந்திருக்காரு. அந்த கேதுவுடன் ஆவணி மாதம் சூரியன் இணைய போகிறாருங்க. சிம்ம ராசிக்கு சொந்தக்காரனே இந்த சூரியன் தான். அவர் ஞானக்காரகன் மோட்சக்காரகனோடு இணைய போகிறார். அப்போ ஆத்மகாரகனுடன் ஞானக்காரகன் இணைவது இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இது நடக்குது. அதனால் நிச்சயமாக 3 காரியத்தில் மாபெரும் வெற்றிகள் இருக்குதுங்க. அது மட்டுமல்ல, முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், முன்னோர்கள் மற்றும் முன்னோர்களுடைய பூர்வீக சொத்து இவற்றுக்கெல்லாம் காரகம் வகிக்கக்கூடியது கேது பகவான். அரசு மற்றும் தந்தை இவற்றுக்கு காரகம் வகிக்கக்கூடியது சூரிய பகவான். இந்த 2 கிரகமும் 3ஆம் வீட்டில் இணைவது மிகப்பெரிய விசேஷம், மிகப்பெரிய மாற்றங்கள் தருங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெறுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உயிரணுக்களினுடைய குறைவு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சரியாகி இந்த தருணத்தில் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு பரிகாரம் இவற்றுக்கெல்லாம் இந்த சமயத்தில் பலனானது கிடைக்க போகுது. இது முதல் விஷயம். 2வதாக, அரசு வேலை அல்லது அரசு வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீருவது. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைப்பது. இதுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் சாதகமாக இருக்க போகுதுங்க. ஆக மொத்தம் அரசு வழியில் வெற்றி, லாபம், வேலை நிச்சயமாக இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. 3வதாக, பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அல்லது பூர்வீக சொத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க. சொந்த வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதே போல் பரம்பரை வியாதி, பரம்பரை சொத்து பிரச்சனை இது நீங்கும். முன்னோர்களுடைய சாபம், தோஷம் இதெல்லாம் நீங்கி போகக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுதுங்க. பித்ரு தோஷம், சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகி திருமண யோகம் கைகூடி வரும். இந்த நேரத்தில் இந்த 3 விஷயமும் வெற்றியாகவே உங்களுக்கு ஆவணி மாதத்தில் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்களுக்கு உணவு தானம் செய்யலாம், உதவிகள் பலவும் செய்யலாமுங்க. நிச்சயமாக நந்தீஸ்வரர் வழிபாடு பிரதோஷ காலத்தில் செய்யுங்க. நிச்சயமாக நன்மை கிடைக்கும். நந்தியோட செவிகளில் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் சேர்த்தீங்கன்னா நிச்சயமாக அவையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு உங்களுக்கு நன்மைகள் பலவும் கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.